வணக்கம் அன்புக்கினிய நேயர்களே. இன்று லக்னம் முதல் 12 பாவங்களில் சூரியன் என்ற பலன்களை பார்க்க போகிறோம். சூரியன் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது சூரியனோட காரகத்துவம் நம்ம பார்த்துடலாங்க. சூரியன் வச்சு பார்க்கும்போதுங்க, அவர் தந்தைக்கு உடையவர், அதாவது பிதுர்காலன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி அரசாங்கம், உயர் பதவி, அரசியல், இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போதுங்க சூரியன் பலமாக இருக்கணும். ஜாதகத்தை சூரியன் பலமாக இருந்தால் வச்சு பார்க்கும்போதுங்க அவருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அரசாங்கக்கூடிய எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் சூரியன் கொஞ்சம் பலமாக இருக்கணும். அதே உறுப்புகள் பார்த்தீங்கன்னா தலை, இருதயம், வலது கண்ணை சூரியன் குறிக்கும். கிழமையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சூரியனுக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம், சரிங்களா? அதே உலோகம் சொல்லலாங்க, நாணயம், அது மாதிரி கற்கள் சொல்லலாம். மாணிக்கக்கல் கையிலெல்லாம் சூரியன் ஆதிக்க பெற்ற வந்தவங்கள வச்சு பார்க்கும் மாணிக்கம், அந்த கல்லை அவங்க போட்டிருக்கலாம். தானியத்தில் வச்சு பார்க்கும் கோதுமை. அதே மாதிரி புஷ்பத்தில் பார்த்தீங்கன்னா செந்தாமரை, சூரியன் பகவான் எல்லாம் வச்சு பார்க்கும் செந்தாமரை வச்சு நம்ம வழிபட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு. சூரியன் பயிற்சியாளர் காலங்கள் பார்த்தீங்கன்னா 1 மாத காலம். பார்த்தீங்கன்னா மேஷம் சித்திரைன்னு சொல்லுவாங்க, ரிஷபம் வைகாசின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 12 தமிழ் மாதத்துக்கும், சரிங்களா, 12 ராசி கட்டங்களில் சூரியன் கடக்கும், சரிங்களா? ஒருத்தர் வச்சு பார்க்கும்போதுங்க, ஒருத்தர் ராசி கட்டத்தில் சூரியன் இங்கே இருக்காருன்னா அவர் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கார் அர்த்தம். அதுவே இங்கே இருக்காருன்னா வைகாசி மாதம் பிறந்திருக்கார் அர்த்தம். அது வச்சு தான் வச்சு பார்க்கும்போது எந்த தமிழ் மாதம் பிறக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி வச்சு பார்க்கும்போது சூரியன் பயிற்சியாக காலங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா 1 மாதங்கள், சரிங்களா? அவருக்கு அதிதேவதை சிவன், சரிங்களா? சிவனை வழிபட வச்சு பார்க்க போகிறங்க சூரியன் அவங்களுக்கு பலமாக இருக்கு அர்த்தம். அதே வச்சு பார்க்கும்போதுங்க இந்த 9 கிரகங்களுக்கும் நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் தான் நவகிரக நாயகன். சூரியனோட நட்சத்திரங்கள் என்னென்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த வச்சு பார்க்கும் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற திசை என்ன கேட்டிங்கன்னா சூரிய தசை ஸ்டார்ட் ஆகும். இது சூரியத்துக்குரிய நட்சத்திரங்கள். சூரியன் வச்சு பார்க்கும்போதுங்க ஒரு ஆண் கிரகம், சரிங்களா? இப்போ வச்சு பார்க்கும்போதுங்க 12 ராசி கட்டங்களில் சூரியன் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கா நான் பார்க்கலாம். மேஷம் வீடு பார்த்தீங்கன்னா உச்ச வீடு, ரிஷப வீடு பார்த்தீங்கன்னா பகை, சிம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஆட்சி, துலாம் வீடு பார்த்தீங்கன்னா நீசம், சரிங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு 7ஆம் இடம் நீச்சம்னு சொல்லுவாங்க. அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 7ஆம் வீடான துலாம் நீச்சம். அதே மாதிரி சூரியனுக்கு எப்பயுமே பகையான கிரகம் சனி, சனி கூடிய வீடு மகரம், கும்பம், சரிங்களா? மகரம், கும்பம் வச்சு பார்க்கும்போதுங்க பகை. அதுவே மிதுனம், கடகம், கன்னி பார்த்தீங்கன்னா சம வீடுகள், சமமாக இருக்கும். தனுசு, மீனம் பார்த்தீங்கன்னா நட்பு வீடுகள். இப்போ மெயினான டாபிக் நம்ம வருவோம், சரிங்களா? லக்னம் முதல் 12 வீடுகளில் சூரியன் என்ற பலன்களை நாம் பார்க்கலாம். முதல் இடம், அதாவது உயிர், குணம், உடல் அமைப்பு சொல்லுவாங்க. லக்னத்தில் வச்சு பார்க்கும்போதுங்க சூரியன் இருந்தால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம பார்க்கலாம். முதல்ல சூரியன் நம்ம எந்த லக்னமாக வச்சுக்கலாம் பாருங்கள். சூரியன் சிம்மத்தில் ஆட்சியாளர், அதனால் சிம்ம வீடாவே லக்னம் வச்சுக்கலாம். இங்கே லக்னத்தில் இங்கே சூரியன் இருக்கார், முதல் வீடு இங்கே, சரிங்களா? இந்த மாதிரி மேஷத்துலேயும் சிம்மத்துலேயும் தனுசுலேயும் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். எதை வச்சு பார்க்கும்போதுங்க இந்த வீடில் வச்சு பார்க்கும் சூரியத்துக்கு ஆதிபத்திய வீடுகள் நம்ம சொல்லுவாங்க, முக்கியமான வீடுகள் சொல்லுவாங்க. இந்த வீடில் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கும். இப்போ நம்ம சிம்ம வீடுன்னு வச்சு நம்ம பார்க்கலாம். லக்னத்த சூரியன் தான் மற்றவரை அடக்கி ஆளும் திறமை கொண்டவர், சரிங்களா? அவரோட உடல் அமைப்பு எப்படி கேட்டீங்கன்னா ஹைட்டாக வெயிட்டாக இருப்பார். சூரியன் வச்சு பார்க்கும்போதுங்க கிரகாத்தமான கிரகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அவரும் கிரகாத்தமாக இருப்பார். அவரோட குணம் எப்படி கேட்டீங்கன்னா, அதான் சொல்கிற மாதிரி நம்ம பேச்சை மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க, தவிர மற்றவங்க பேச்சை இவங்க மெயினாக கேட்க மாட்டாங்க. இது லக்னத்தில்
சூரியன் இருந்த இந்த அமைப்பு. இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்த எப்படிப்பட்ட அமைப்பு கேட்டிங்கன்னா, இரண்டாம் இடம் என்ன வீடு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி, குடும்பம், தனம், வாக்கு. அவருடைய வாக்கு எப்பயுமே கடுமையாக இருக்கும். சரிங்களா, இரண்டில் சூரியன் இருந்தால் அவரோட வாக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா கடுமையாக இருக்கும். சரிங்களா, பேசுகிறப்பே அனல் பறிக்க பேசுவார். ஏதாச்சும் வாக்குவாதத்துக்கு இவரை கூப்பிட்டு போட்டிங்கன்னா மற்ற எதிரிகளை வெல்லக்கூடிய அளவில் பேசுவார். சரிங்களா, எப்பயுமே இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி மற்றவங்க வந்து மதித்து பேச மாட்டாங்க. சரிங்களா, அவங்க வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுவாங்க, தூக்கி வீசி பேசுவாங்க. அதாவது வார்த்தையில் கடுமையாக இருக்கும். அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது தனக்காரங்களும் தனஸ்தானமும் வரனால இவருக்கு எப்பயுமே பணம் வந்து புழக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பணம் வந்து எப்பயுமே வச்சுட்டே இருப்பார், இல்லைங்களும் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி வச்சு பார்க்கும் குடும்ப உறுப்பினர்களை பார்த்து பேசணும். சரிங்களா, மற்றவங்க வந்து இவங்க வந்து தரைக்குறையாவோ இல்லை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுனதுனால குடும்ப உறுப்பினர்கள் இவருக்கு வந்து சண்டைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப கல்வி கொஞ்சம் கோட்டு விட்டுருவார், அதுக்கப்புறம் வர கல்வி அவருக்கு கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும். அதே மாதிரி மூணாவது இடம், அதாவது தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். இவங்கள வச்சு பார்க்கும்போது தம்பிகள் இருக்கிறதுக்கு மூன்றாம் இடத்துல தம்பிகள் இருந்தாலே அவங்க வந்து தம்பி இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி. அப்படி இருந்தாலுமே தம்பினால இவருக்கு அவ்வளவா பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது தைரியத்துக்கு உண்டான கிரகம் சூரியன். அதே மாதிரி தைரியத்துக்கு உண்டான கிரகங்களை பற்றி மூணாம் பாகமுடத்தினால இவர் வந்து ரொம்ப தைரியமாகவும் இருப்பார். சரிங்களா, தைரியம் அவர் மற்றவங்கள எல்லாமே பயப்படிய விஷயங்கள் எல்லாமே வந்து அசால்ட்டாக பண்ணுவார். எந்த இடத்துக்கும் வச்சு பார்க்கும்போதுங்க பயப்படாமல் போவார், எந்த ஒரு வார்த்தையாலும் பயப்படாமல் பேசுவார். சரிங்களா, மூணாம் இடத்துல சூரியன் இருந்தால். அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது சிறுதூர பயணங்கள் இவருக்கு வந்து வெற்றியை தரும், வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நான்காம் இடத்துல, அதாவது தாய், வண்டி, வாகனம், சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்லை தான் நம்ம சொல்லலாம். தாய்க்கும் இவருக்கும் வாக்குவாதம் பிரச்சனை வந்து நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். தாய் மேலேயும் இவருக்கு வந்து பாசம் குறைவாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் வச்சு பார்க்கும்போதுங்க வெளிக்காட்ட தெரியாது. சரிங்களா, அவங்க பார்க்கறதுக்கு வச்சு பார்க்கும்போது எளிய புண்ணியமாக தான் இருப்பாங்க. அதாவது தாயினால் இவருக்கு எந்த ஒரு புண்ணியம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நிறைய வச்சுருப்பாருங்க. வண்டி வாகனம் வச்சு பார்க்கும் ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி தான் அவங்க வந்து எடுப்பாங்க. அதனால் வச்சு பார்க்கும்போதுங்க நாலாம் இடத்துல சூரியன் வந்து அவ்வளோவா சிறப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் வண்டி வாகனத்துறது எல்லாமே பயங்கரமாக தான் அவர் வந்து எடுப்பார். ஐந்தாம் இடத்துல, அதாவது குழந்தை பூர்வ புண்ணியம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, இவரோட குழந்தைங்க எல்லாம் வச்சு பார்க்கும்போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா, இவரோட பிள்ளைகளை வச்சு பார்க்கும்போது கவர்மெண்ட்டால் எந்த ஒரு ஆதாயம் கண்டிப்பாக அவருக்கு வந்து இருக்கும். பூர்வ புண்ணியம் அவருக்கு செட் ஆகாது. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தான் அவர் போகிற மாதிரி இருக்கும். ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஊரை விட்டு, சொந்த ஊரை விட்டு வெளியூர்கள் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதே வந்து பூர்வ புண்ணியத்துடைய சொத்துக்கள் இவருக்கு வந்து சேர்றது கொஞ்சம் டவுட்டு தான். சரிங்களா, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இவருக்கு அதிகமாக அவருக்கு இருக்காது. அதே மாதிரி ஆறாம் இடத்துல என்னென்ன கேட்டிங்கன்னா நோய், எதிரி, கடன். இவங்க வச்சு பார்க்கும்போதுங்க கடன்கிறது அதிகமாக அவர் வந்து வாங்கக்கூடாது. சரிங்களா, ஆனால் வாங்கிட்ட வச்சு பார்க்கும் கட்டவே முடியாது. சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறனால நோய் எந்த மாதிரி நோய் எதிர்ப்பு கேட்டிங்கன்னா ஈட்டு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். வலது கண், இருதயம், அந்த மாதிரி தலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எப்பயுமே அவர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறனால. அது ஏழாம் இடத்துல சூரியன் களத்திரகாலகன், அதாவது கணவிக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். இந்த கலத்திரஸ்தானத்திலையும் கூட்டு தொழில்னு சொல்லுவாங்க. இந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறனால கணவன் மனைவி வச்சு பார்க்கும்போதுங்க அதிகார குணம் படித்தவங்களும் அவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா, அவங்க இவருக்கு வந்து லக்னத்தில் எப்படி நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் அவரோட மனைவியோ கணவனோ அப்படி வந்து அவங்க வரலாம். இதே கூட்டு தொழில் பண்ணவும் அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க அதிகாரத்தன்மையாக அவங்க வந்து இருப்பாங்க. எட்டாம் இடத்துல வம்பு, வழக்கு, ஆயுள். எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கனால ஆயுள் அவருக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி வழக்கு, வம்பு, வழக்கெல்லாம் எப்பயுமே அவர் ஜெயிச்சுட்டு தான் வருவார். ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறனால அவர் வந்து வம்பு வழக்கில் எல்லாத்துமே ஜெயந்தா. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் திடீருக்கு அமையும். அதே எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறனால. ஒன்பதாம் இடத்துல
சூரியன், அதாவது தந்தை பாகியஸ்தானம் சொல்லுவாங்க. இவன் வந்து காரகோ பாவனாச்சுன்னு சொல்லுவாங்க. 9 கோடி கிரகம் கேட்டிங்கன்னா தந்தை. அதே மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னா தந்தை. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9வது காலத்துக்கு வர்றதுனால தந்தைக்கும் இவருக்கும் கொஞ்சம் செட் ஆகாது. தந்தைக்கும் இவருக்கும் எதிரி புனையாக தான் இருப்பாங்க. மெயினாக வச்சு பார்க்கும் தந்தையால் எந்த ஒரு நன்மை இவருக்கு இருக்காது. தந்தையை நிறைய இடத்துல இல்லாமல் அவங்களுக்கு போகலாம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல பாகியஸ்தானம் வர்றதுனால பாகியத்தில் எந்த ஒரு அவருக்கு வந்து அமைப்பு நல்லா இருக்கு. ஏன்னா அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவார். பாகியஸ்தானத்தினால ஆன்மீக கோயில் சிவன் கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி அவருக்கு வந்து போயிட்டு வருவார். அரசியல் ரீதியாக நிறைய முன்னேற்றம் அவருக்கு கிடைக்கும். சூரிய திசையில் வச்சு பார்க்கும் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அவர் வந்து நிறையா அவர் செய்யலாம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வச்சு பார்க்கும்போது சூரியன் இருக்கனால அவருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள், அரசியல் சம்மந்தப்பட்ட வேலைகள், அதிகார சம்மந்தப்பட்ட வேலைகளால் அவருக்கு வந்து அமையும். சூரியன் வச்சு பார்க்கும்போது அதே மாதிரி நம்ம டாக்டர்னும் சூரியன் சொல்லலாம். ஏன்னா இருதயத்துக்கு சர்ஜரி பண்ணால் அவங்க வச்சு பார்க்கும்போதுங்க அவர் சூரியன் அவருக்கு வந்து பலமாக இருக்குது. இதே 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம் மெயினாக வந்து அவர் டாக்டராக இருக்கலாம். ஒன்று இல்லை டாக்டரெலாம் ஆக முடியலாம் கேட்டிங்கன்னா போலீஸு, அரசு அதிகாரி, அரசியல் சம்மந்தப்பட்ட கவுன்சிலர் ஏதோ ஒன்று ஒரு போஸ்ட்டில் வந்து இருந்து தான் ஆகணும். இதே 11ஆம் இடத்துல லாபம், ஆசை, மூத்த சகோதரஸ்தானம். இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போதுங்க சூரியன் இருந்தால் இவர் எடுத்த ஆசைகள் எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறும். சரிங்களா? லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறனால அரசாங்கம் தான் ஏதோ ஒன்று ஊதியம் வந்துட்டு இருக்கும். பென்ஷனுங்கிறது அரசாங்கம் வகையில் அவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு பென்ஷன் வருது இல்லைங்க, அதே மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரசு மூலிமா நிறைய லாபங்கள் இவருக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதரன் அவர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி இருந்தாலும் அவரால் எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி 12ஆம் இடம் விரயம், தூக்கம், வெளிநாட்டு வாழ்க்கை. இவங்களை வச்சு பார்க்கும்போது 12ஆம் இடத்துல நம்ம சூரியன் இருக்கிறனால வந்து விரயங்கள் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவருக்கு வச்சு பார்க்கும்போதுங்க வெளிநாட்டு வாழ்க்கை அவருக்கு வந்து சிறப்பு தரும். வெளிநாட்டில் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் அவங்க போகலாம். அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது தூக்கம் விஷயத்தில் அவங்களுக்கு நைட்டானால் கொஞ்சம் தூக்கம் வராது, தலைவலி, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து அடிப்படை ஜோதிடம் தான். இதில் நிறையா விஷயங்கள் இருக்குங்க. நான் சொன்னதில் இது வந்து சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? மேற்கொண்டு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது வீடியோக்கள் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.